நெடுங்காலத்துக்கு முன்பு இஸ்ரவேல் தேசமும் பெலிஸ்தியர் தேசமும் ஒரு பெரிய போருக்கு தயாராகி நின்றன. இரண்டு படைகளும் ஒரு பள்ளத்தாக்கின் இருபுறமும் முகாமிட்டிருந்தன. அப்போது பெலிஸ்தியர் பக்கத்திலிருந்து ஒரு மாபெரும் யோதன் வெளியே வந்தான். அவன் பெயர் கோலியாத். கோலியாத் 6 முழத்துக்கும் மேல் உயரமுள்ள ராட்சதன். அவன் வெண்கல கவசம் அணிந்து கையில் பெரிய ஈட்டியுடன் நின்றான். அவன் கர்ஜித்தான், இஸ்ரவேலே, என்னோடு சண்டையிட ஒரு மனிதனை அனுப்புங்கள். அவன் என்னை வென்றால் நாங்கள் உங்கள் அடிமைகள், இல்லையென்றால் நீங்கள் எங்கள் அடிமைகள். இஸ்ரவேல் வீரர்கள் அனைவரும் பயத்தில் நடுங்கினார்கள். 40 நாட்கள் காலையும் மாலையும் கோலியாத் வந்து சவால் விடுத்தான். யாரும் அவனை எதிர்க்க துணியவில்லை. அந்த நேரத்தில் பெத்லகேம் என்ற சிறிய ஊரிலிருந்து தாவீது என்ற இளம் மெய்ப்பன் தன் சகோதரர்களுக்கு உணவு கொண்டு போர்க்களத்துக்கு வந்தான். தாவீது அங்கு வந்தபோது கோலியாத் மீண்டும் கத்தினான், உங்களில் யாருக்காவது தைரியம் இருக்கிறதா? தாவீது இதை கேட்டு ஆச்சரியப்பட்டான். ஜீவனுள்ள கடவுளின் சேனையை இந்த பெலிஸ்தியன் நிந்திக்க யாரும் விடக்கூடாது என்று சொன்னான். இந்த வார்த்தைகள் சவுல் ராஜாவின் காதுகளுக்கு எட்டின. சவுல் ராஜா தாவீதை பார்த்தார். நீ ஒரு சிறுவன், அவன் சிறு வயதிலிருந்தே போர் வீரன். நீ அவனை எப்படி எதிர்ப்பாய் என்று கேட்டார். தாவீது பதிலளித்தான், நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்க்கும்போது சிங்கமும் கரடியும் வந்தன. கடவுளின் பலத்தால் நான் அவற்றை அடித்து விரட்டினேன். அதே கடவுள் என்னை இந்த ராட்சதனிடமிருந்தும் காப்பாற்றுவார். சவுல் தன் கவசத்தை தாவீதுக்கு அணிவித்தார். ஆனால் தாவீது அதை அணிந்து நடக்கவே முடியவில்லை. இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கவசத்தை கழற்றினான். அவன் ஓடையிலிருந்து 5 வழவழப்பான கற்களை எடுத்தான். தன் கவனை கையில் பிடித்தான். கோலியாத்தை நோக்கி நடந்தான். கோலியாத் தாவீதை பார்த்து ஏளனமாகச் சிரித்தான். நான் என்ன நாயா? நீ குச்சியும் கல்லும் எடுத்துக்கொண்டு வருகிறாய்? வா, உன் சதையை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்று அவன் கத்தினான். தாவீது அஞ்சவில்லை. அவன் உறுதியாகச் சொன்னான், நீ வாளும் ஈட்டியும் வேலுமாக வருகிறாய். நான் சேனைகளின் கர்த்தராகிய கடவுளின் நாமத்தில் வருகிறேன். இன்று கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். யுத்தம் கர்த்தருடையது என்பதை இந்த உலகமே அறியும். தாவீது ஓடினான். கவனில் கல்லை வைத்து சுழற்றி எறிந்தான். அந்த கல் பாய்ந்து சென்று கோலியாத்தின் நெற்றியில் பதிந்தது. அந்த மாபெரும் ராட்சதன் முகம் குப்புற தரையில் விழுந்தான். ஒரே ஒரு கல், ஒரே ஒரு கவன், ஒரே ஒரு கடவுள் மீதான விசுவாசம், அவ்வளவுதான் தேவையாக இருந்தது. பெலிஸ்தியர் தங்கள் வீரன் விழுந்ததை பார்த்து பயந்து ஓடினார்கள். இஸ்ரவேல் மக்கள் வெற்றி முழக்கமிட்டார்கள். அன்று ஒரு சிறிய மேய்ப்பன் உலகத்துக்கு ஒரு பெரிய பாடம் கற்பித்தான். கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவனுக்கு எந்த ராட்சதனும் பெரியவன் அல்ல. தாவீதின் கதை இன்றும் நமக்கு நினைவூட்டுகிறது. விசுவாசம் இருந்தால் எல்லாமே சாத்தியம்.